சுறுசுறுப்பா இருக்கிறாங்க. ஆனா பைபிள் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இரும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம படிக்கணும். சின்ன ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன ஒரு எறும்பு. அந்த எறும்பு எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்குது. அதனுடைய வரிசை வரிசையாக எவ்வளவு அழகாக அது போகிறது, ஒழுக்கமாக செல்லுகிறது. ஒரு வேலை செய்யும் போது இன்னொன்றையும் கூட்டிட்டு வந்து 4 பேரா சேர்ந்து செய்யுது. அந்த எறும்பு எவ்வளவு ஐக்கியமா இருக்கிறது. அதுக்குள்ளே அந்த ஐக்கியம், அதுக்குள்ள இருக்கிற சுறுசுறுப்பு, இரவெல்லாம் அது வேலை செய்கிறதை, ஓடுகிறதை நம்ம பார்க்க முடியும். கோடை காலத்துல எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறது பாருங்க. அந்த எறும்பை குறித்து வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து, அந்த வழிகளை பார்த்துக்கிறீங்களா நீங்க? பார்க்காதவங்க போயிட்டு அந்த எறும்பினிடத்துல வழியை பாருங்க, கவனிங்க. சின்ன ஒரு ஒரு ஜீவ ஜந்து, அது சின்னது, ரொம்ப சிறியது, இருக்கிறதுலே ரொம்ப சிறியது. கர்த்தர் அது வழிகளை பார் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அதுகிட்ட என்ன இருக்கு? ஞானம் இருக்கு என்று ஆண்டவர் சொல்றார். ஞானமாய் செயல்படுகிறது, சுறுசுறுப்பாக இருக்கிறது, வேலைகளை செய்ய வேண்டிய வேலையிலே அது ரொம்ப கவனமாக செய்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் பகல் இரவு ஆண்டவர் ஏன் பிரிச்சிருக்கிறார் அப்படின்னா, மனிதர்களுக்கு ஒரு ஓய்வு வேண்டும், ஒரு சரீரத்திற்கு ஒரு ஓய்வு வேண்டும் என்று சொல்லி இரவை கர்த்தர் படைச்சிருக்கார். ஆனா இரவுலயும் தூங்குறோம், பகல்லயும் தூங்குறோம், நம்ம சோம்பேறி. அல்லேலூயா, அல்லேலூயா. இரவுலயும் தூங்குறவன் பகல்லயும் தூங்குனா என்னது? எப்பவுமே தூங்கிட்டே இருக்கிறவங்க யாருங்க? சபையில வந்தாலும் தூக்கம், வேலைக்கு போனாலும் தூக்கம், வீட்டுல இருந்தாலும் தூக்கம், எல்லாத்திலும் தூக்கத்தை விரும்பாதே என்றுதான் பைபிள் வசனம் சொல்லுது. தூக்கத்தை விரும்பினால் என்ன ஆவாய்? தரித்திரன் ஆவாய். தூங்கு, 7 மணி நேரம் போதும். அல்லேலூயா. இரவுல 7 மணி நேரம் தூக்கம் போதும். இன்னும் கொஞ்சம் சேவ் பண்ணணும், 6 மணி நேரம் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தூக்கம் நமக்கு போதும். மற்ற நேரம் எல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுறுசுறுப்பாக நீங்கள் இருக்க வேண்டும். பிள்ளைகளே, நல்ல ஒரு இந்த சுறுசுறுப்பாய் நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மளை எங்க கொண்டு போய்னா, ஆண்டவர் நம்மள ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவார். எப்படி நிறுத்துவாரு? தானியேல், சாத்ராக், மேஷாக் எல்லாம் ஒரு நாள்ல அவங்க சுறுசுறுப்பையும், அவங்க வேலையும், அவங்க ஞானத்தையும், அவங்க அறிவையும் பார்த்து ராஜா ஆச்சரியப்பட்டான். எப்படிடா இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. எபிரேய ஸ்திரீகள் எல்லாம் போய் பாருங்க எப்படி இருக்கு.